من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام أما بعد எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து சலாமும் செலவாத்தும் அவன் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றியவர்கள் தொடர்ந்தவர்கள் திகழ்ந்தவர்கள் ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பு மரலும் எங்களுடைய மர்மை வாழ்க்கை வரைக்கும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அல்லாஹுடைய பேரல்லால் இந்த உலகத்தில் நாம் முஸ்லீம்களாக மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போது எவைகள் எல்லாம் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பிரயோசனமானதோ, இந்த உலக வாழ்க்கையில் நன்மைக்குரிய அமல்களாக இருக்குமோ, மறுமையின் விமோசனத்தை பெற்றுத்தருமோ, அப்படியான ஒவ்வொரு அமல்களையும் நல்ல காரியங்களையும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் சில காரியங்கள் இருக்கிறது, அது இயற்கையாகவே ஒரு மனிதன், பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் அவைகளை கடைபிடித்து நடப்பது மனிதநேயம் அல்லது மனித பண்பாக இருந்தாலும் கூட, இஸ்லாம் அப்படியான சின்ன சின்ன விடயங்கள் மனித புத்திக்கு ஒவ்வொருவரும் யோசித்து நடக்க வேண்டிய பகுத்தறிவு சார்ந்த விடயங்களை கூட நீங்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இதை கடைபிடியுங்கள், மூமின்களாக இருக்கின்றவர்கள் இந்த விடயத்தை ஒரு மார்க்க அம்சமாக நினைத்து கடைபிடியுங்கள், அதற்கு உங்களுக்கு மறுமையில் நன்மை இருக்கிறது என்ற அடிப்படையில் மனித சிந்தனைகளுக்கு உட்பட்ட ஒரு சராசரி பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் செய்யக்கூடிய பல காரியங்களை மார்க்கம் என்று சொல்கிறது. உதாரணமாக, பல் துலக்குவது என்பது பகுத்தறிவுள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய நகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், மேல் மிச்சமான உரோமங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் பகுத்தறிவு சார்ந்த எல்லோரும் சொல்லக்கூடிய விடயம். எல்லா மதத்தில் உள்ளவர்களும் இதை செய்கிறார்களா இல்லையா? ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? இது மார்க்கம் என்ற தலைப்புக்கு கீழே நன்மை தரக்கூடிய காரியமாக அல்லாஹ் இதை விரும்புகிறான், எனவே நீங்கள் மிஸ்வாக்கு செய்யுங்கள். மார்க்கத்தில் உள்ள ஒரு காரியம், எனவே நீங்கள் நகங்களை வெட்டுங்கள். மார்க்க அம்சம், எனவே உங்களுடைய உரோமங்களை நீங்கள் கத்தரியுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறதா இல்லையா? இது அடிப்படை சார்ந்த ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதன் செய்யக்கூடிய சாதாரண விடயங்களையே மார்க்கம் என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு, அது நன்மை என்று சொல்லுகிற ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த வகையில் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் எங்களை சூழ இருக்கின்ற, எங்களோடு இருக்கின்ற, நாம் இருக்கின்ற வீடு அல்லது நாம் இருக்கின்ற பகுதியை சுற்றி இருக்கக்கூடியவைகளை சூழல் என்று நாங்கள் சொல்கிறோம். சுற்றுச்சூழல், எங்களுடைய சுற்றுச்சூழல் என்பது எங்களுடைய வீட்டை அண்மித்து இருக்கக்கூடிய மலைகள், காடுகள், மரங்கள், நதிகள், இப்படி இருக்கக்கூடிய வயல்கள் அல்லது நிலங்கள் எல்லாம் எங்களுடைய சுற்றுச்சூழல்கள் என்று நாம் சொல்கிறோம். எங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவைகள், எங்களை சூழ்ந்து இருக்கக்கூடியவைகள். இந்த சுற்றுச்சூழல்களை எப்படி பார்க்க வேண்டும், அதை எப்படி சுத்தமாக வைக்க வேண்டும், ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு இஸ்லாமியன் எப்படி அந்த விடயங்களை கூட
நல்ல முறையிலே வைத்துக் கொள்வதனூடாக நன்மையை பெற முடியும் என்பதை வழிகாட்டுகிற மார்க்கமும் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சூழல் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பொதுவாக சுத்தம் சுகாதாரம் என்கின்ற விடயத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமானத்தை கொடுக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், சுத்தம் என்பது ஈமானுடைய சரிபாதி என்பதை அடையாளப்படுத்துகின்ற செய்தியை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானின் சரிபாதி. யாரிடத்தில் சுத்தம் இல்லையோ அவனிடத்தில் ஈமான் இல்லை என்பது இந்த ஹதீஸினுடைய விளக்கம். யாரிடத்தில் ஈமான் தெளிவாக இருக்குமோ அவனுடைய ஒவ்வொரு காரியத்திலும் சுத்தமும் சுகாதாரமும் பேணப்படும் என்பது இஸ்லாத்தினுடைய விளக்கம். எனவே சுத்தத்திற்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுக்கின்ற ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதனால்தான் ஒரு மனிதனுடைய உடை, ஒரு மனிதனுடைய உடல், ஒரு மனிதனுடைய இருப்பிடம், இதெல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனுடைய இதயம், இப்படி ஒவ்வொன்றும் சுத்தமாக இருக்க வேண்டியதனுடைய, ஏன் அந்த மனிதனுடைய உடல், அதற்குள்ளே ஓடுகின்ற இரத்தம் ஹராத்தை விட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் வரைக்கும் பேசுகின்ற ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம். எனவே சகோதரர்களே, எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய சூழல் இருக்கிறது, அது ஒரு சாதாரண ஒரு விடயம் கிடையாது. ஒரு சாதாரணமாக நாங்கள் அதை பார்க்காமல் கடந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு அம்சம் கிடையாது. காரணம் என்னென்றால், நாம் வாழுகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் தான் என்னுடைய உயிர் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய விடயங்கள் அங்கேதான் இருக்கிறது. நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான மிக முக்கியமான விடயம் என்ன? ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான மிக முக்கியமான விடயம் ஒரு சுகாதாரமான காற்று. ஒரு சுகாதாரமான ஒரு சுத்தமான காற்று அவன் சுவாசிப்பதற்கு தேவைப்படுகிறது. எனவே அவன் வாழுகின்ற சூழலில் ஒரு சுகாதாரமான சுத்தமான காற்று அவனுக்கு கிடைக்குமாக இருந்தால் மனிதனுடைய ஆரோக்கியம் அதனூடாக உறுதிப்படுத்தப்படும். அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற அந்த சூழலில் சுகாதாரமான காற்று இல்லை என்றிருந்தால் மனிதனுடைய வாழ்வில், அவனுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படும் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். எனவே சூழலை நாங்கள் சாதாரணமாக கடந்துவிட முடியாது. நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான சுகாதாரமான காற்று அங்கே இருக்க வேண்டும். அதே போல் நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு எங்களை சூழ இருக்கின்ற சூழலில் இருக்கிறது. நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான தண்ணீர் எங்களை சூழ இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய அந்த சூழலை சுத்தமாக வைப்பதன் ஊடாக இந்த உலகத்தினுடைய உயிர் வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழுகின்ற உலகத்தில் வாழுகின்ற போது உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு அவனுடைய காற்று, உணவு, குடிபானம் அனைத்தும் தன்னுடைய சூழலில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். எனவே அதனால்தான் இஸ்லாம் அவன் வாழுகிற அந்த வாழ்வில் சுத்தத்தினுடைய முக்கியத்துவம், அதிலும் குறிப்பாக அவனை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சூழலில் சுத்தம் பேணுவதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படி இந்த உலகத்தில் நாம் வாழுவதற்கு தேவையான பலதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய சூழலில் வைத்திருக்கிறான் என்றால் இது ஒரு மிகப்பெரிய அருள், இது ஒரு மிகப்பெரிய நிஅமத். இந்த நிஅமத்தை நாம் சாதாரணமாக மட்டமாக கருதிவிட முடியாது. வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள் என்று ஒவ்வொன்றாக நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அவைகளை நீங்கள் அந்த அளவிற்கு அவைகளுடைய உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களினுடைய எண்ணிக்கையை லேசாக மட்டிட முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். நிறைய நிஅமத்துக்களை உங்களை இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தந்திருப்பதாக சொல்கிறார். இவைகள் அருள் என்று நீங்கள் கணக்கிட்டு ஒவ்வொன்றாக விரல் மடித்து போனால் எத்தனையோ அருள்களை இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பது இந்த குர்ஆன் வசனத்துடைய விளக்கம். அந்த அருள்களில் ஒன்றுதான் எங்களை நாம் ஒரு இடத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்களை வளைத்து சுகாதாரமான ஒரு சூழல் இருக்கிறது, ஒரு ஆரோக்கியமான சூழல் இருக்கிறது, அழகான மலைகள், நதிகள், காடுகள், அதே போல நீர்வளங்கள் என்று அழகான காற்றுக்கள், இயற்கையோடு நிறைந்த ஒரு சூழலில் நான் வாழுகிறேன் என்றால் அது இறைவனுடைய மிகப்பெரிய அருள். அந்த அருளுக்கு நாங்கள் அதிகம் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே,
இந்த உலகத்தில் இந்த அண்ட சராசரங்கள், இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம், இதில் பல கோள்கள் இருக்கிறது, பல நட்சத்திரங்கள் இருக்கிறது. இவைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியை மாத்திரம் மனிதன் வாழக்கூடிய இயற்கை வளங்கள் கொண்டதாக ஆக்கி வைத்திருக்கிறார். உலகத்திலே பல கிரகங்கள் இருக்கிறது, பல நட்சத்திரங்கள் இருக்கிறது, பல கோள்கள் இருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் கண்டுபிடிப்புகளின் ஊடாக பூமியை போல ஆரோக்கியம் நிறைந்த, சுகாதாரம் நிறைந்த காற்றுக்கள், அதே போல நீர்வளங்கள், அதே போல மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்தும் இந்த பூமியில் மாத்திரம்தான் கிடைக்கிறது. வேற எந்த ஒரு கிரகத்திலும் பூமியில் கிடைப்பதை போன்ற இயற்கை வளங்கள் மனிதன் உயிர் வாழ்வதற்கு கிடையாது என்பதுதான் இன்றைய கோள்களை பற்றி ஆய்வு செய்ததனுடைய முடிவாகும். ஆக ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை, நாம் வாழக்கூடிய இந்த நிலத்தை ஆரோக்கியம் நிறைந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இயற்கையாகவே பல விடயங்களை இந்த பூமியிலே ஆக்கி வைத்திருக்கிறார். ஆனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் வ மதாஉன் இலா ஹீன் என்று சொல்லி காட்டுகிறார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, அதனுடைய காலம் முடிவடைந்ததற்கு பிறகு, நீங்கள் இதற்கு பிறகு பூமியில் தான் வாழ வேண்டும், நீங்கள் மௌத்து வரைக்கும் பூமியில் இருங்கள், அங்கு நீங்கள் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரங்கள் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் அந்த பூமியில் நீங்கள் வாழலாம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் மனிதனுடைய வாழ்க்கையை, அதனுடைய நிர்ணயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் ஆக்கி வைக்கிறார். உங்களுக்கு பூமியில் ஒரு நேர்த்தியான தங்குமிடமும், ஒரு குறித்த காலம் நீங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரமும் அங்கே இருக்கிறது, அங்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமிக்கு அனுப்பி வைத்த வரலாற்றில் அந்த குர்ஆன் வசனத்தை, அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த பூமிதான் முஸ்தகர், ஒரு மனிதன் நிலையாக வாழ்வதற்குரிய, மனித உயிர்கள் வாழ்வதற்குரிய, குறிப்பாக எல்லா உயிர்களும் வாழ்வதற்குரிய அடிப்படை வசதிகளோடு நிரந்தரமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலம் இந்த பூமி மாத்திரம் என்று அல்லாஹு தாலா இந்த குர்ஆனிய வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த பூமியில் பல இயற்கைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். அவைகள் எல்லாம் எமக்காக, எங்களுடைய உலக வாழ்க்கைக்காக, நாம் இந்த உலக வாழ்க்கையின் ஆரோக்கியத்திற்காகத்தான் ஒவ்வொருவரும் வாழுகின்ற அந்த பகுதியில் இயற்கையோடு சேர்ந்த சுற்றுச்சூழலை ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த சூழலுடைய பிரதிநிதிகளாகவும், அந்த சூழலை பாதுகாக்கின்றவர்களாகவும், அந்த பொறுப்பை கையிலேந்தித்தான் ரப்புல் ஆலமீனுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைக்கின்ற போது மலக்குகளிடத்தில் சொல்லி காட்டிய விதத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற போது இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, இந்த உலகத்தில் எனக்கென்று, இந்த பூமியிலே எனக்கென்று ஒரு பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இது மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொன்னது. என்னுடைய பிரதிநிதியை இந்த உலகத்திலே, இந்த பூமியில் படைக்கப் போகிறேன். அந்த பிரதிநிதிகளாக, இந்த பூமியின் சொந்தக்காரர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் எங்களை படைத்திருக்கிறார். இந்த பூமியை பாதுகாக்க வேண்டியவர்களாக படைத்திருக்கிறார். இந்த பூமியினுடைய அடிப்படையை, இந்த பூமியினுடைய சுகாதாரத்தையும், இந்த பூமியினுடைய வளங்களையும், அதனுடைய இயற்கைகளையும் அழிக்கின்றவர்களாக இல்லாமல் அவைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கின்ற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த பூமியில் இந்த அதனுடைய இயற்கைக்கு பங்கம் விளைவிக்கின்ற, அதனுடைய இயற்கையை மாசுபடுத்துகின்ற அல்லது அவைகளை அலங்கோலப்படுத்துகின்ற எந்த ஒரு காரியத்திலும் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் ஒரு காலமும் இருந்துவிடக் கூடாது என்பது அல் குர்ஆனிய வசனத்தினுடைய போதனையாக இருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பூமி, அதனுடைய அலங்காரம், அதனுடைய அழகுகள், அதனுடைய இயற்கை வளங்கள் அனைத்தும் மனிதனுக்காக படைக்கப்பட்டதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்தில் இருக்கின்ற பறவைகளாக இருக்கட்டும்,
இந்த உலகத்தில் இருக்கின்ற மிருகங்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கின்ற நதிகளாக இருக்கட்டும், கடல்களாக இருக்கட்டும், ஆகாயத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் இந்த பூமியை அலங்கரிப்பதற்காக யாருக்கு? மனிதனுக்காக. மனிதன் திரும்புகின்ற திசைகளில் இறைவனுடைய இயற்கையை பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக மனிதனுக்காக இந்த இயற்கை வளங்களை இந்த உலகத்தில் தந்ததாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆனிலே ஹுவல்லதி ஹலக்க லக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவன்தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் தேவையான அனைத்தையும் படைத்தான் என்று சொல்லி காட்டுகிறான். மனிதனுடைய சுகாதாரத்திற்கு, மனிதனுடைய உயிர் வாழ்க்கைக்கு, மனிதன் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உணவு முதல், தண்ணீர் முதல், இயற்கையான காற்று முதல், அதே போல அவனுடைய மனதை ஆறுதல் படுத்துகின்ற இயற்கை வளங்கள் முதல் அனைத்தையும் மனிதனுக்காக படைத்ததாக ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே உங்களுக்காக அவன் அனைத்தையும் இந்த பூமியில் ஆக்கினான் என்கின்ற இந்த வசனத்தினூடாக தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படி இருக்கின்ற போது இந்த இயற்கை வளம் நிறைந்த இந்த உலகத்தை நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளின் ஊடாக ஒரு காலமும் அசிங்கப்படுத்தி விடக்கூடாது. இந்த சுற்றுச்சூழல்களை எங்களுடைய கைகளினால் நாங்கள் மாசுபடுத்துகின்ற காரியங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. அது ஒரு ஈமானிய உள்ளம் கொண்ட மனிதனுக்கு முறை கிடையாது என்று குர்ஆனிய வார்த்தைகளை நாங்கள், அதே போல ஹதீஸ்களுடைய வார்த்தைகளை நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது எப்போதும் ஒரு மோமின் இந்த உலகத்தினுடைய இயற்கை வளங்களை ஓங்க வைக்கின்ற, அவைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு நல்லதாக மாற்றுகின்ற நிலையில் தான் இருப்பானே தவிர இந்த உலகத்தினுடைய இயற்கை வளங்களை அழிக்கின்ற, சுற்றுச்சூழல்களை மாசுபடுத்துகின்ற நிலையில் ஒரு மோமின் இருந்துவிடக் கூடாது என்பது குர்ஆனுடைய வசனத்தினுடைய விளக்கமாகும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த பூமியை நாங்கள் அழகாக படைத்திருக்கிறோம். மனிதனுடைய உயிர் வாழ்க்கைக்கு அழகான ஒரு சிறந்த இடமாக இந்த பூமியை நாங்கள் படைத்திருக்கிறோம், ஆக்கியிருக்கிறோம். அவ்வாறு அது அழகாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு, அது நேர்த்தியாக படைக்கப்பட்டதற்கு பிறகு உங்களுடைய கைகளினால், உங்களுடைய செயல்பாடுகளினால் இந்த உலகத்தில் நீங்கள் குழப்பங்களையும் ஃபசாதுகளையும் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா வலா துப்சிது ஃபில் அர்லி பஅத இஸ்லாஹிஹா என்று சொல்லி காட்டுகிறார். இந்த பூமி சீராக படைக்கப்பட்டதற்கு பிறகு, இந்த பூமி நேர்த்தியாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு, இந்த பூமியிலே ஒவ்வொன்றும் சிறப்பாக இருந்ததற்கு பிறகு நீங்கள் இந்த பூமியிலே குழப்பங்களை விளைவித்து விடாதீர்கள், அதில் பிரச்சனைகளை, ஃபசாதுகளை, அழிவுகளை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று இந்த வார்த்தையிலே சொல்லி காட்டுகிறான். எங்களுடைய சூழலுக்கும் இது பொருந்தும். சூழலையும் இந்த இயற்கை வளங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக அமைத்ததற்கு பிறகு எங்களுடைய கைகளினால் நாங்கள் அசிங்கங்களை அங்குமிங்கும் எறிவதன் ஊடாக, எங்களுடைய கழிவுகளை நாங்கள் அங்குமிங்கும் போடுவதனூடாக, இந்த சூழலிலே நாங்கள் மாசுபடுகின்ற அளவிற்கு அதனுடைய காற்றுக்களையும் அதனுடைய வளங்களையும் ஆக்குவதன் ஊடாக நாங்கள் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில், இறைவனுடைய விசாரணை நாளில் நாங்கள் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவோம் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். சீராக இந்த உலகம் இருந்ததற்கு பிறகு அதில் குழப்பங்களை, அதில் பிரச்சனைகளை, அதில் முரண்பாடுகளை, அதில் அசிங்கங்களை நீங்கள் செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இன்று எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது சிலர் நாம் வாழுகின்ற வீடு இருக்கிறது, அதை சூழ இருக்கின்ற அந்த சூழலை சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதும் கிடையாது. அதை சூழ்ந்திருக்கக்கூடிய வளவுகள், காணிகள் அல்லது இருக்கக்கூடிய பாதைகள் எதையுமே சுத்தமாக வைக்க மாட்டார்கள், அசிங்கமாக இருக்கும். சில இடங்களில் நாம் போகின்ற போது எல்லோருமே அந்த அனுபவத்தை பெற்றிருப்போம். திடீரென்று யாராவது ஒருவருடைய வீட்டிற்கு நாங்கள் திடீரென்று போகின்ற போது அவர்களுடைய முற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம், அவர்களுடைய வீடுகளை பார்க்கிறோம், அவர்களுடைய காணியை பார்க்கிறோம். அசிங்கமாக, காடு பிடித்ததாக அல்லது அங்குமிங்கும் கழிவுகள் போடப்பட்ட நிலையில் சில இடங்களை பார்க்கிறோம். திடீரென்று விருந்தாளிகளாக அந்த வீட்டுக்கு சென்றால் கூட நாங்கள் சிலரிடத்தில் சில நேரங்கள் பேசுவோம். அந்த வீட்டுக்கு நான் சென்றேன், இன்னாருடைய வீட்டுக்கு சென்றேன், எனக்கு மனதில் தண்ணீர் வாங்கி கூட அவர்களிடத்தில் குடிப்பதற்கு எனக்கு அருவருப்பாக இருந்தது.
அவர்களுடைய வீட்டில் எனக்கு தண்ணீர் கூட குடிப்பதற்கு விருப்பம் கிடையாது என்று நாங்கள் சிலரை பற்றி சொல்லுவோம். ஏன்? அவர்களுடைய நிலைப்பாடு அப்படி. தன்னிலை சுத்தம் பேணுவதில் சிலர் கவனக்குறைபாடாக இருப்பார்கள். தன்னுடைய வீட்டை எப்படி வைத்துக் கொள்வார்கள், தன்னுடைய காணிகளை எப்படி வைத்துக் கொள்வார்கள், அசிங்கமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும். தன்னால் முடியும் அவைகளை சுத்தமாக சுகாதாரமாக வைத்துக் கொள்வது இஸ்லாத்தினுடைய சரிபாதி. என்னுடைய ஆடை மாத்திரம் சுத்தமாக இருப்பது இஸ்லாம் அல்ல, என்னுடைய உடல் மாத்திரம் சுத்தமாக இருப்பது இஸ்லாம் அல்ல, என்னுடைய வீடு சுத்தமாக இருப்பதும் இஸ்லாம் தான். என்னுடைய காணிகளும் வளவுகளும் அதே போல நிலங்களும் என்னை சூழ இருக்கின்ற ஏன் வீதிகள், என்னுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற பாதை, அவைகள் சுத்தமாக இருப்பதும் இஸ்லாம் தான். அவைகளில் இருக்கக்கூடிய நீர் செல்லுகின்ற அந்த நிலைகள் அசிங்கப்படாமல் இருக்க வேண்டியதும் இஸ்லாம் தான். என்னுடைய வீட்டில் இருக்கின்ற அசிங்கங்களை பாதையில் தூக்கி எறியாமல் இருக்க வேண்டியதும் இஸ்லாம் தான். ஆனால் இன்று எங்களுடைய சமூக நிலைப்பாடு என்ன? தங்களுடைய வீட்டில் இருக்கின்ற கழிவுகள், அதே போல சமையல் அறையில் இருக்கின்ற கழிவுகள், பல நாட்கள் தேங்கி வைக்கப்பட்ட நாற்றங்களும் அதே போல அருவருப்பும் தரக்கூடிய கழிவுகளை பாதையில் கொண்டு வந்து போடுவார்கள். அதை காகம் போன்ற, நாய்கள் போன்ற, பூனைகள் போன்ற பறவைகளும் மிருகங்களும் ஆங்காங்கே எடுத்து சென்று அசிங்கங்களை அடுத்தவர்களுடைய வீடுகளில் போடும். கடைசியில் அது பிரச்சனையில் வந்து முடியும். கடைசியில் அது போலீஸ் கேஸாக வந்து முடிகின்ற எத்தனையோ தகவல்களையும் நிகழ்வுகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஏன் நாம் அடுத்தவனுக்கு தொந்தரவாக இருக்க வேண்டும்? இஸ்லாம் அடுத்தவனுக்கு ஒருபோதும் தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று விரும்புகிற மார்க்கம். அதனால் தான் கடமையான தொழுகைக்கு பள்ளி வாயிலுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிற இஸ்லாம், கடமையான தொழுகைகளை ஐவேளையும் நீங்கள் ஜமாத்தோடு வந்து தொழுங்கள் என்று சொல்லுகிற இஸ்லாம், நீங்கள் கடமையான தொழுகை என்றிருந்தாலும் அடுத்த மனிதனுக்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய சில செயல்களை செய்துவிட்டால் எங்களுடைய பள்ளி வாயிலுக்கு வராதீர்கள் என்று சொல்கிறது. கடமையான தொழுகைக்கு வருகிற போது அடுத்த மனிதனுக்கு அருவருப்பில்லாமல் ஆரோக்கியமாக அழகாக அடுத்த மனிதனுக்கு சந்தோஷம் உங்களிடத்தில் இருந்து வர வேண்டும். உங்களிடத்தில் இருந்து வரக்கூடிய துர்நாற்றமும் அருவருப்பும் நீங்கள் சாப்பிடுகின்ற வெள்ளப்பூண்டினால் அல்லது வெங்காயத்தினால், இன்னொரு செய்தியை லீக்ஸ் போன்ற இந்த வாயிலே இருந்து அருவருப்பான நாற்றம் பெறக்கூடிய இந்த பொருட்கள் பச்சையாக சாப்பிடுகிற போது மிகவும் மருத்துவ குணம் நிறைந்த உணவுகள், பூண்டு அதே போல வெங்காயம், இவைகள் எல்லாம் நிறைய மருத்துவம் நிறைந்தவை. ஆனால் தொழுகைக்கு வருகின்ற போது பச்சையாக சாப்பிட்டு விட்டு எங்களுடைய பள்ளி வாயிலை வலா தக்ரபன்ன மஸ்ஜிதனா அவுகமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்களை பள்ளியில நெருங்க வேண்டாம் என்றார். ஏன்? என்ன காரணம்? ஹராமா? வெங்காயம் சாப்பிடுவது ஹராமா? பூண்டு சாப்பிடுவது ஹராம் என்பதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? இல்லை. அதில் இருந்து வரக்கூடிய வாடை, துருவாடை. இதே மாதிரி தான் புகைத்தல். ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு பொருளையே சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வர வேண்டாம் என்றால் புகைத்தல் போன்ற ஹராமான இந்த பொருட்களை சுபஹு தொழுகை நேரங்களில் சிலர் இந்த புகைகளை சூழலை மாசுபடுத்துகிறார்கள் தங்களுடைய புகைகளினால். ஒருவர் பிடிக்கின்ற புகையினால் 100% அவர் அந்த புகையை உள்வாங்குகிறார், மீண்டும் அந்த புகையை வெளியிலே விடுகிறார், ஒரு சிலரை தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறார். அப்படியா இல்லையா? மொத்தமாக சிகரெட் குடிக்கின்றவர்கள், பீடி குடிக்கின்றவர்கள் உள்ளே புகையை 100% எடுக்கிறார்கள், மீண்டும் அந்த புகையை வெளியே விடுகிறார்கள். 15% புகையை 100% எடுத்ததை 15% தனக்குள்ளே வைத்துக் கொண்டு மிச்சம் 85% புகையை, நிகோட்டின் கலந்த இந்த சூழலை மாசுபடுத்துகின்ற புகையை வெளியிலே விடுகிறார்கள். விட்டால் அதனூடாக வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நோய் வருகிறது. எந்த ஒரு பாவம் செய்யாத மனைவி புற்றுநோய்க்கு ஆளாகிறாள், பிள்ளை புற்றுநோய்க்கு ஆளாகிறது. ஏன்? ஆகாயத்தில் இருக்கின்ற ஒரு பறவை நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, அல்லது காடுகளிலே இருக்கக்கூடிய ஒரு மிருகம், நாங்கள் வெளியிலே விட்ட அந்த நிகோட்டின் புகையினால் அது காற்றிலே கலந்து மாசடைந்ததனால் ஒரு மிருகமோ ஒரு பறவையோ ஒரு மனிதனோ இறப்பதனால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். சாதாரணமாக நினைக்கிறோம். ஆகவே ஹலாலான பூண்டு, வெங்காயம் போன்றவைகளை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வர வேண்டாம் என்றால்
எப்படி ஹராமான ஒரு சிகரெட்டை அல்லது புகைத்தலை பிடித்த ஒருவர் பள்ளிக்கு வரலாம் என்கின்ற நிலை மிக அசிங்கமான நிலை. சிலர் அதே நிலையோடு வாயை கழுவிட்டு வந்தாலும் அந்த நிகோட்டின் நாளடைவிலே அவருடைய வாயிலே இருந்து அவருக்கு விளங்காத துருவாடை பக்கத்திலே இருக்கின்ற அந்த பாவனை இல்லாத ஒருவருக்கு மிக கஷ்டமாக, குறிப்பாக சுபக தொழுகை போன்ற தொழுகைகளில் மிக அருவருப்பாக இருக்கும். அடுத்த மனிதனுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி இருக்கின்ற போது நாங்கள் அடுத்த மனிதனுக்கு எங்களுடைய செயல்பாடுகளினால் தொந்தரவு உழைக்கின்ற வகையில் நாங்கள் இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படுவோமா இல்லையா? இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தங்களுடைய வீட்டை அழகாக வைத்துக் கொள்வார்கள். தங்களுடைய வீட்டை அழகான முறையிலே வைக்க நினைக்கின்றவர்கள் தங்களுடைய காணி, தங்களுடைய வளவு, அதே போல முன்னால் இருக்கக்கூடிய பாதைகள் அசிங்கமாக வைத்து விடுவார்கள். வீடு சுத்தமாக இருக்கும். இப்படி பலரையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி அல்ல. சிலர் செய்கின்ற காரியங்கள், தன்னுடைய வீட்டை அழகாக வைப்பார்கள், தன்னுடைய காணி தூரமாக இருக்கும், தன்னுடைய அசிங்கங்களை கொண்டு போய் அந்த தூரமாக இருக்கின்ற காணிக்குள்ளே தூக்கி எறிந்து விடுவார்கள், வளவுக்குள்ளே தூக்கி எறிவார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல ஏதாவது ஒரு பறவை, ஒரு காக்காய் போன்றவைகள் அல்லது ஒரு பூனை போன்றவைகள் எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டுக்கு போடும், அல்லது அதில் போடப்பட்ட அந்த கழிவுகளில் இருந்து துருவாடை வரும். அதிலே அதற்கு அந்த காணிக்கு பக்கத்தில் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பான். அவர் அதனால் தொந்தரவு அடைவான். எங்களுடைய எந்த ஒரு செயல்பாடும் சூழலை மாசுபடுத்துகின்றதாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, அவனுடைய சூழலுக்கு அது கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத், ஒருவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள். யார்? மல்லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, எவனுடைய துன்பத்தினால், எவனுடைய செயலினுடைய கஷ்டங்களினால் பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி அடையவில்லையோ அவன் சுவர்க்க நுழைய மாட்டான். எந்த நேரமும் பக்கத்து வீட்டுக்காரனை ஏதாவது ஒரு செயலினால் தொந்தரவு படுத்துகின்றவன் ஒரு காலமும் சுவர்க்க நுழைய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே நாங்கள் பொதுநிலையோடு பார்க்க வேண்டும், ஒரு திறந்த மனதோடு நாங்கள் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பகுதியில், நான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் எனக்கு சொந்தமாக இருக்கலாம், சொந்தம் இல்லாமல் இருக்கலாம். அதில் ஏதாவது அசிங்கம் இருக்கிறதா, அதில் ஏதாவது ஒரு பொருள் அடுத்தவனுக்கு தொந்தரவாக இருக்கிறதா, அல்லது நான் செய்கின்ற இந்த காரியம் என்னுடைய சூழலை மாசுபடுத்துமா, ஒவ்வொன்றையும் யோசித்துத்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும். அதை தாண்டி இஸ்லாம் எங்களுடைய சூழல்களை நாங்கள் சுத்தப்படுத்துவதோடு மாத்திரம் நின்று விடாது, அதை அழகுபடுத்துவது, அதை நாங்கள் முகாமைத்துவப்படுத்துவது, அவைகளை நாங்கள் எங்களுடைய நல்ல செயல்பாடுகளினால் நாங்கள் அவைகளை கண்ணியமாக பாதுகாப்பதையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எங்களுடைய சூழலை நாங்கள் பசுமையாக ஆக்குவதனுடைய அவசியத்தை பற்றி சொன்னார்கள். அதை இஸ்லாத்தோடும் நன்மையோடும் அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்புபடுத்தி சொல்லுகிற போது சொல்கிறார்கள், யாராவது ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நாட்டுவானாக இருந்தால், ஒரு பயிரை நாட்டுவானாக இருந்தால், அந்த மரத்தில் இருந்து வந்த கனியில், அந்த பயிரில் இருந்து வந்த விளைச்சலில் ஒரு பறவையோ ஒரு மனிதனோ அல்லது ஒரு மிருகமோ சாப்பிட்டு விட்டு செல்லுமாக இருந்தால் அவனுக்கு அது தர்மமாக அமையும் என்று சொன்னார்கள். நாட்டிய மனிதனுக்கு அது தர்மம். இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு திருடன் தான் உன்னுடைய மரத்தில் இருந்து ஏதாவது ஒன்றை திருடிவிட்டு சென்றால் கூட அது உனக்கு நன்மையாக, தர்மம் செய்த நன்மை என்றார்கள். பாருங்கள், நாங்கள் ஒரு மரத்தை நாட்டுகிறோம். மரத்தை நாட்டுவதனூடாக நாம் செய்கின்ற நன்மை என்ன? சுகாதாரத்திற்கும் என்னுடைய சூழலுக்கும் செய்கின்ற நன்மை. ஒரு இடத்தை சுத்தப்படுத்துகிறோம், எங்களுடைய காணி ஒன்றை சுத்தப்படுத்துகிறோம், ஒரு மரத்தை நாங்கள் நாட்டுகிறோம் என்றால் என்னுடைய சூழலுக்கு, என்னுடைய இந்த இயற்கைக்கு, இந்த இயற்கையை நான் அதனுடைய சூடு, அதனுடைய வெப்பத்தை தணிப்பதற்கும் அழகான இயற்கையான மழைக்குமாக நான் செய்கின்ற உதவிதான் நான் இந்த உலகத்தில் நாட்டுகின்ற ஒரு மரம். அதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. 1400 வருடங்களுக்கு முதல் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மரத்தை நாங்கள் நாட்டுவதனுடைய நோக்கம், ஒரு பயிரை நாம் செய்வதனுடைய நோக்கம், அதில் இருந்து நான் பிரயோசனம் அடைய வேண்டும் என்பது. அந்த பிரயோசனத்தை நமக்கு தெரியாத நேரத்தில் ஒரு பறவை வந்துவிட்டு சாப்பிட்டு விட்டு சென்றாலும், யாராவது ஒரு மனிதன் அதை பறித்து விட்டு சென்றாலும், ஒரு மிருகம்தான் அதை சாப்பிட்டாலும்,
தர்மம் செய்தது போன்ற நன்மை நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இயற்கையை பாதுகாப்பதனுடைய முக்கியத்துவம், எம்மை சூழ இருக்கின்ற காணிகள், எங்களை சூழ இருக்கின்ற பகுதிகள், அவைகளை சுத்தமாக வைப்பது, அதை பசுமையாக மாற்றுவது, அவைகளை எங்களுடைய முகாமைத்துவத்திற்கு கீழே கொண்டு வருவதனுடைய முக்கியத்துவத்தை எப்படியான ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் இணைத்து பேசினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மறுமை நாள் வந்துவிட்டால், மறுமை நாள் வருகிறது, அப்படியான ஒரு நேரத்தில் உங்களுடைய கையில், உங்களில் ஒருவருடைய கையில் ஒரு சிறிய ஒரு ஈச்சமரம் தான் இருக்கிறது என்றால், அவர் எழும்புவதற்கு முதல் அந்த இடத்திலே மண்ணை தோண்டி அவர் நட்டி விடட்டும். மறுமை நாள் வருகிறது, அடையாளங்கள் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த மனிதனுக்கு விளங்குகிறது மறுமை ஏற்பட போகிறது. கையிலே ஒரு ஈச்சம் கண்டு இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? உடனே அதை தோண்டி புதைத்து விட வேண்டும். ஏன்? மறுமை வந்து விட்டால் உலகத்தில் உள்ள எல்லாமே அழிந்துவிடும். அதற்கு பிறகு மரம் நாட்டி என்ன பிரயோசனம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கட்டத்திலும் இயற்கையினுடைய சிறப்பையும் இயற்கையினுடைய பசுமை மாறிவிடாமல் இந்த உலகத்தை நீங்கள் வைக்க வேண்டும் என்பதனுடைய அவசியத்தை சொல்லுகின்ற ஒரு செய்திதான். மறுமை வரப்போகிறது என்று அவனுக்கு உறுதியாக தெரிகின்ற நிலையில் கையிலே ஒரு மரம் இருக்கிறதா, அதை தூக்கி எறிய வேண்டாம். அதற்கு பிறகு நிச்சயமாக அந்த மரம் முளைக்காது, இருந்தாலும் கூட நாட்டி விடு, அது நன்மை என்றார். அதனால் நன்மை கிடைக்கும் என்றார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி எங்களுடைய சூழலை பாதுகாத்து சுத்தப்படுத்துவதனுடைய பொறுப்பை இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். எங்களால் முடியுமாக இருக்கக்கூடிய நிலையில், நான் இருக்கின்ற இடத்தில், என்னை சூழ இருக்கின்ற அந்த நிலையில் மனிதர்கள் வாழுகின்ற, அதே போல் மிருகம் ஒன்று வாழ்வதற்கு, ஒரு பறவை ஒன்று வாழ்வதற்கு, ஏன் அண்டை விட்டான் வாழ்வதற்கு, என்னை போன்ற மனித சமூகம் வாழ்வதற்கு என்னால் முடியுமான வரைக்கும் இந்த காற்றை எப்படி சுத்தப்படுத்தலாம், இந்த நிலங்களை எப்படி சுத்தப்படுத்தலாம், இந்த தண்ணீர் வளங்களை எப்படி சுத்தப்படுத்தலாம், இந்த இயற்கை வளங்களை எப்படி சுத்தப்படுத்தலாம் என்று என்னால் முடியுமான என்னுடைய சக்திக்குட்பட எதை செய்ய முடியுமோ அதை செய்வது ஒரு அடிப்படை மூமினுடைய பண்பு என்பதை புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க தௌஃபீக் செய்வாராக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா, அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களை சூழ இருக்கின்ற ஒரு இடம் இருக்கிறது. அது எனக்கு சொந்தமில்லை என்று இருந்தால் கூட ஒரு பொது இடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு அரசாங்கத்திற்கு சொந்தமான, ஒரு பொது நிறுவனத்திற்கு சொந்தமான, அல்லது ஏதாவது இன்னொருவருக்கு சொந்தமான இடம் என்றால் கூட என்னால் முடியுமான அந்த அனுமதியை பெற்று என்னால் முடியுமாக அந்த இடத்திலே சில நேரங்களில் நாங்கள் வீசுகின்ற அல்லது காக்கை போன்ற பறவைகள் எங்காவது இருந்து கொண்டு வந்து போடுகின்ற டப்பாக்கள் அல்லது சுரட்டைகள் அல்லது அசிங்கங்கள் அப்படியே பராமரிப்பு இல்லாத ஒரு காணிக்குள்ளே கிடக்கும். மழை பெய்கின்ற காலத்தில் மழை பெய்து அதிலே டெங்கு போன்ற நுளம்புகள் அதிலே அந்த தண்ணி தேங்கி நின்ற தண்ணீரில் ஏற்படும். பிறகு அது என்னுடைய காணி இல்லை தானே, அது யாராவது செய்தா அவர் செய்ய வேண்டிய கடமைதானே என்று நாங்கள் விட்டால் சில நேரத்தில் அதில் இருந்து உருவாகிய அந்த நுளம்பு எங்களுடைய வீட்டில் ஒருவருக்கு உயிர் ஆபத்திற்கு காரணியாக அமைந்து விடுவதற்கு கூட அது காரணியாக அமைந்துவிடும். எனவே இந்த விடயங்களை ஒவ்வொருவரும் கருத்தில் கொண்டு எங்களை சூழ இருக்கின்ற இடங்கள் ஒவ்வொன்றையும் சுகாதாரமாக என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் எப்படி வைக்கலாமோ, என்னுடைய ஆளுமைக்குள் எப்படி வைக்கலாமோ அதை பேண வேண்டும். சில பாதைகளை பார்க்கிறோம், சில வீடுகளுக்கு முன்னால் பாதைகள் அசிங்கமாகவே இருக்கும். தன்னுடைய வீட்டு கழிவை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் வெட்டி புதைப்பதோ அல்லது அதற்கென்று வருகின்ற வாகனங்களில் போட்டு அனுப்புவதோ வேறு. அப்படியும் செய்யாமல் அசிங்கங்களை கொண்டு வந்து பாதையில் வைப்பது. இன்னும் சில நேரங்களில் அசிங்கங்களை மொத்தமாக ஒரு பேக்கிலே கட்டி பராமரிப்பில்லாத ஏதாவது ஒரு அளவில் மனிதர்கள் எழும்புவதற்கு முதல் இரவு நேரங்களில் கொண்டு சென்று வீசிவிடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இது மிக அசிங்கமான நிலை, இது மிக பாவமான நிலை. மனிதர்களுக்கு தெரியாமல் போகலாம் யார் இந்த அசிங்கத்தை போட்டது என்று. ரப்புல் ஆலமீனுடைய கண்ணை நாம் மறைக்க முடியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களிடத்தில் கேள்வி கேட்க மாட்டானா? அன்புக்குரிய சகோதரர்களே, பொது இடங்களாக இருந்தாலும் அதனுடைய சுகாதாரம் சரியாக இருக்க வேண்டும், எங்களால் முடியுமான வரைக்கும் பேணப்பட வேண்டும். அதனால் தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாதை ஒன்றில் நீங்கள் செல்லுகின்ற போது எங்காவது ஒரு கல்லை கண்டால், ஒரு முள்ளை கண்டால் அதை எடுத்து அப்புறப்படுத்துங்கள், அது ஈமானின் குறைந்த படித்தரம் என்று சொன்னார்களே. இன்னொரு செய்தியில் சொன்னார்கள்,
ஒரு மனிதன் பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற போது அந்த பாதையிலே முட்கள் நிறைந்த ஒரு கிளையை காணுகிறான். ஒருவர் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற தன்னுடைய வளவிலே இருந்த காணியிலே இருந்த ஒரு முள் மரத்தை வெட்டி பாதையிலே போட்டு விட்டார். ஒரு சமூக சேவை கொண்ட ஒரு நல்ல மனோநிலை கொண்ட எல்லோருக்குமே இந்த எண்ணம் வராது. ஒரு நல்ல ஒரு ஈமானியம் நிறைந்த ஒரு மனிதனுக்குத்தான் வரும். பாதை ஓரமாக வருகிறான். அந்த பாதையிலே முட்கள் நிறைந்த ஒரு கிளையை பாதையில் காண்கிறான். உடனே அதை கையிலே பிடித்து இழுத்துக் கொண்டு மனித நடமாட்டம் இல்லாத ஒரு மனித பராமரிப்பை தாண்டிய ஒரு காணியிலே ஒரு வளவிலே எங்காவது ஒரு இடத்தில் ஒதுக்கப்புறமான ஒரு இடத்தில் போட்டுவிட்டு சென்றால் அவன் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இப்படியான ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹு தஆலா ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு என்றார்கள். அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ் நன்றி செலுத்துகின்ற மனிதன், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்துகிறான், தேங்க்ஸ் பண்ணுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அது மாத்திரமில்லாமல் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். ஒரு முள் தருகின்ற கிளையால் ஒரு முட்கிளையை பாதையில் இருந்து அப்புறப்படுத்தியவனுக்கு அல்லாஹு தஆலா நன்றி செலுத்திவிட்டு அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள் என்றால் சுகாதாரம் எந்த அளவிற்கு பேணப்பட வேண்டும் பொது இடங்களாக இருந்தாலும் என்பதை இஸ்லாத்தினுடைய போதனைகளில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆண்களாகிய நாங்கள் எங்களுடைய வீடுகளை சுத்தப்படுத்துவது, எங்களுடைய காணிகளை சுத்தப்படுத்துவது அல்லது எங்களுடைய முழு பொறுப்புகளையும் பெண்களுடைய தலைகளில் திணித்து விடாதீர்கள். காணிகளை சமையலில் இருந்து ஏனைய வேலைகளில் இருந்து அனைத்தையும் பெண்களுடைய தலையிலே நாங்கள் அவர்களுடைய பொறுப்பிலே விட்டுவிட்டோம். வரக்கூடிய சனி ஞாயிறுகள் போன்ற லீவு நாட்கள் வரும் அல்லது ஏதாவது ஒரு லீவு நாளில் நாங்கள் பணி இல்லாமல் வேலை இல்லாமல் நிற்கின்ற ஒரு நாளில் எங்களுடைய வளவுகளை காணிகளை சுத்தப்படுத்தலாம். அதை சுகாதாரம் பண்ணி நாங்கள் அவைகளை வைக்கலாம். இந்த பொறுப்பை என்னுடைய தலை மீதும் இது என்னுடைய பொறுப்பு என்று ஒவ்வொரு ஆண்களும் சூழல்களை சுத்தப்படுத்துகின்ற அந்த பொறுப்புகளை தங்களுடைய தலை மீது எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சூழல் சுகாதாரம் எந்த அளவிற்கு இயற்கை உள்ளதாக மாற்றப்பட வேண்டும், அவைகளில் நஜிசுகளோ அவைகளில் மாறுதல்களோ இருக்கக்கூடாது என்பதற்கு மஸ்ஜித் நபவிக்குள் கிராமப்புறத்து அரபி நடந்து கொண்ட ஒரு செய்தி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். திடீரென்று ஒரு கிராமப்புறத்து அரபி வந்தார். அவர் பள்ளி என்று தெரியாது. திடீரென்று வந்தவர் ஒரு ஓரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஓரத்திலே வேகமாக வந்தவர் கிராமப்புறத்து அரபி. அவருடைய நிலைப்பாடு, அவருக்கு இருந்த அறிவு அவ்வளவுதான். அவர் அப்படியே சிறுநீர் கழிக்கிறார். அதை கண்ட சஹாபாக்களுக்கு ஆத்திரம் பெறுகிறது. அடிக்க அவரை துரத்துவதற்கு எழும்புகிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் விடுங்கள், அவரை விட்டுவிடுங்கள், சிறுநீர் கழித்து விட்டு செல்லுகின்ற போது அவரை அழைத்து அவருக்கு சில உபதேசங்களை செய்கிறார்கள். அப்போது சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் ஒரு வாளி தண்ணீரை எடுத்து அந்த இடத்திலே நீங்கள் ஊற்றி விடுங்கள். நாங்கள் கடுமையை போதிக்க வந்தவர்கள் அல்ல, நாங்கள் மென்மையை போதிக்க வந்தவர்கள் என்று சொன்னார்கள். மனிதன் இயற்கையுடைய அந்த அவனுடைய இயற்கை உபாதை சிறுநீர் என்பதும் அதே போல மலங்கழிப்பது என்பது இயற்கை உபாதை. அவனுக்கு அறியாமலேயே வந்து கழிக்கிறான். அவன் ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்து விட்டான். துரத்தாதீர்கள். துரத்தினால் அசிங்கம் அங்கும் இங்கும் படுவது ஒரு புறம், அவனுடைய இயற்கை உபாதையை அவனை மிகப்பெரிய நோயாளியாக மாற்றி விடுகின்ற ஒரு நிலை ஏற்படும். ஏனென்றால் இயற்கையோடு மலசலம் கழிக்கின்ற போது அவைகளை நாங்கள் அவனை விரட்டுகின்ற போது அவன் அதை அடக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அது ஒரு மிகப்பெரிய தொந்தரவு. அவனுடைய உடலுக்கு அவனுடைய ஆரோக்கியத்திற்கு அது கேடு. அப்படி செய்யாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாங்கள் கஷ்டத்தை போதிக்க வந்தவர்கள் அல்ல, நாங்கள் இலகுவை போதிக்க வந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி இஸ்லாம் நமக்கு அழகான வழிகாட்டல்களை தருகிறது. எங்களுடைய வீடு, எங்களுடைய காணி, எங்களுடைய இடங்கள், எங்களை சூழ இருக்கின்ற பொது இடங்களாக இருக்கட்டும், அரசாங்க காணிகளாக இருக்கட்டும், ஏன் அரசாங்கத்தில் பொதுவாக இருக்கின்ற பாதைகளாக இருக்கட்டும், என்னால் எது முடியுமோ சுகாதாரத்திற்கு உதவி செய்வதற்கு, அதே போல மனிதர்களுக்கு அருவருப்பில்லாமல் இந்த காணிகளையும் இந்த இடங்களையும் மாற்றி ஒரு ஆரோக்கியமான காற்றை மனிதர்கள் எல்லாம் சுவாசிப்பதற்கும், ஆரோக்கியமான நிலையை மனிதர்கள் எடுத்துக்கொள்வதற்கு என்னால் எது முடியுமோ அவைகளை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்தால் ஈமான் என்னிடத்தில் இருக்கிறது என்பது அர்த்தமாகும். எனவே ஈமானுக்கு இலக்கணமாக இந்த உலகத்தில் வாழ்வோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஈமான்தாரிகளாக இந்த உலகத்தில் வாழச் செய்து நாம் எல்லோரும்